Adobe Illustrator brush options இப்போ பார்ப்போம். brush வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. டூல்ஸ்ல இந்த லைன்ஸ் கீழே காணப்படுகிறது தான் brush. இந்த brush-ஐ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கர்சர் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு brush மாதிரியான ஐகான் தெரியும். Adobe Illustratorல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அப்படின்னா இந்த brush-ஐ சொல்லலாம். உங்களுக்கு ஒருவேளை ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருப்பவரா நீங்க இருந்தீங்கன்னா Adobe Illustrator உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர். Adobe Illustratorல இருக்கிற இந்த brush ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு அருமையான டூல் ஆகும். அதாவது நார்மல் கேன்வாஸ்ல அல்லது பேப்பர்ல பிரஷை கொண்டு நம்ம பெயிண்ட் பண்ணுகிற மாதிரியே Adobe Illustratorல அழகான ஃபென்டாஸ்டிக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸை உங்களால உருவாக்க முடியும். இதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய டூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலஸ், அதாவது வேக்யூம் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். மவுஸுக்கு பதிலாக நீங்க இந்த ஸ்டைலஸ் போன்ற டிவைசஸ் நீங்க வாங்கி கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிரஷ்ல வரைகிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி, இந்த Adobe Illustrator பிரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரஷ்ஷை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிராயிங் ஆர்ட் போர்டுக்குள்ள நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இந்த மாதிரி பிரஷ்னுடைய அந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நீங்க வரையலாம். இப்ப நான் வரையும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸை போட்டுட்டு இப்ப மவுஸை ரிலீஸ் பண்ணல, இன்னும் மவுஸை ஹோல்ட்ல தான் வச்சிருக்கேன். இப்ப நான் மவுஸை ரிலீஸ் பண்ண உடனே நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த லைன்ஸ்ல ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து இந்த லைன்ஸை ஒரு ப்ராப்பர் ஸ்மூத் லைன்ஸா Adobe Illustrator எனக்கு மாத்தி கொடுக்கும். இப்ப பாருங்களேன், பாத்தீங்களா? இப்ப பாருங்க. சோ நேச்சுரலாவே உங்களுக்கு அழகா வரையக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த Adobe Illustratorல இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸை பயன்படுத்தி அழகான அருமையான இல்லஸ்ட்ரேஷன்ஸை நீங்க வரைய முடியும். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரையணுமோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சீங்கன்னா Adobe Illustratorல அழகா நேர்த்தியா வரைகிறதுக்கு உங்களுக்கு அருமையான டூல் தான் இந்த பிரஷ் டூல். பாருங்க, எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாம ரொம்ப சுலபமா ரொம்ப நேர்த்தியா வரையலாம். அவ்வளவா வரைய தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை அந்த Adobe Illustrator பிரஷை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வரையணுன்ற அந்த ஒரு ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப வேகமா செயல்படும். நம்ம செய்யற மிஸ்டேக்ஸ் எல்லாம் தானாகவே அது கரெக்ட் பண்ணிக்கும். பாத்தீங்களா? பாருங்க, எந்த அளவுக்கு மிஸ்டேக்கா இருந்தா நான் உடனே கரெக்ட் பண்ணிச்சு. பாத்தீங்களா? சோ ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அழகா நமக்கு தேவையான நல்ல டிசைன்ஸை இந்த Adobe Illustrator சாஃப்ட்வேர்ல உருவாக்கலாம். சரி, Adobe Illustrator பிரஷ்னுடைய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரஷ் மீது உங்க கர்சரை வச்சு டபுள் கிளிக் செஞ்சீங்கன்னா இந்த பிரஷ்னுடைய டூல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரஷ் டூல் ஆப்ஷன்ஸ்ல டாலரன்ஸ்குள்ள ஃபிடிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதே போல அடுத்தது ஸ்மூத்னஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வரைகிற இந்த ஷேப்ஸ்னுடைய அந்த ஸ்மூத்னஸ் ஃபிடிலிட்டியை பொறுத்து தான் இந்த ஷேப் அழகா நேர்த்தியா வருதா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்க முடியும். இந்த டிராயிங் இப்படி தள்ளி வச்சுக்குவோம். இதுக்கு நான் பயன்படுத்துகிறது வந்து ஸ்பேஸ் பார் மட்டும் தான். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணா இந்த ஹேண்ட் டூல் வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்க. சோ இப்போ டபுள் கிளிக் செய்வோம் பிரஷ் மீது. இப்போ பெயிண்ட் பிரஷ் டூல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இதுல ஃபிடிலிட்டியை நீங்க வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே போல ஸ்மூத்னஸ் நீங்க வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாத பட்சத்துல நீங்க கம்மி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா? சோ இதனுடைய ஸ்மூத்னஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஸ்மூத்னஸ் அதிகமாக அதிகமாக உங்களுடைய அந்த பம்ப், அதே போல உங்க டிராயிங்ல தென்படுகிற அந்த வளைவுகள் எல்லாம் பெரும்பாலும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா ஸ்மூத்தா மாத்தும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க ஸ்மூத்னஸை கம்மி பண்ணிக்கோங்க, அதே போல ஃபிடிலிட்டியும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம வரைகிற அந்த ஷேப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. இப்ப டபுள் கிளிக் செஞ்சு ஃபிடிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா? இப்ப ஃபிடிலிட்டி ஃபுல்லா இருக்கு. ஃபிடிலிட்டி ஃபுல்லா இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் சரியா வருவதற்கான சான்சஸ் இல்லை. அதனால ஃபிடிலிட்டியை கொஞ்சம் மாடரேட் லெவல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டிராயிங் ஆனது அழகா வரும். இப்ப பாத்தீங்களா, நேச்சுரலா நம்ம வரைகிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபிடிலிட்டி வேல்யூவை மாடரேட் லெவலில் வச்சுக்கோங்க, ஸ்மூத்னஸையும் மாடரேட் லெவலில் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வரைகிற அந்த ப்ரஷ்னுடைய ஆப்ஷன்ஸ் சரியாக வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஃபில் நியூ ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறம் கீப் செலக்டட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ கீப் செலக்டட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ
பெயிண்ட் பிரஷ்ல ஒரு ஷேப் இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ மவுஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது செலக்ஷன் மோட்ல இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? இதுதான் வந்து கீப் செலக்டட் என்ற ஆப்ஷன். இப்போ வேணா நீங்க அடுத்த ஷேப் இப்படி கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, அது செலக்ஷன்லயே அப்படியே நிற்கும். இப்போ மீண்டுமாக பெயிண்ட் பிரஷில் டபுள் கிளிக் செய்யறேன். எடிட் செலக்டட் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே பட்டனை பிரஸ் பண்றேன். இப்போ பாருங்க, நான் வரைகிறேன். இப்போ இன்னொரு பிரஷ் ஸ்ட்ரோக்கே வரைகிறேன். இப்போ என்னாச்சுன்னா பழைய அந்த ஸ்ட்ரோக் மறைஞ்சு புது ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இது ஏன் அப்படின்னா நம்ம இந்த எடிட் செலக்டட் பார்ட்ஸை ஆன் பண்ணியிருக்கோம். இந்த எடிட் செலக்டட் பார்த்தை ஆஃப் பண்ணும்போது எந்த ஒரு பார்த்தும் நீங்க எவ்வளவு பக்கத்துல தான் போட்டாலும் அது அப்படியே இருக்கும். நீங்க இன்னொரு பிரஷ் ஸ்ட்ரோக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுதான் இந்த பிரஷ்ல இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ். இப்போதைக்கு கீப் செலக்டட் எடுத்துட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்றேன். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்குவோம். பேசிக் பிரஷ்னுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஒருவேளை இப்போ இந்த ஷேப்பை, அதாவது இந்த பிரஷ் ஸ்ட்ரோக்கை நான் என்னுடைய ஸ்ட்ரோக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்ல நான் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரோக் வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம். சோ எந்த பிரஷ் ஸ்ட்ரோக்கையும் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த மாதிரி. இதே மாதிரி பிரஷ்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை எடிட் பண்ண போறோம். அதாவது பிரஷ்னுடைய அப்பியரன்ஸ் சாதாரண ஒரு லைன் மாதிரி இல்லாம ஃபேன்சி ஸ்டைல்ஸ்ல பல்வேறு விதமான பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் மற்றும் பல்வேறு விதமான ஸ்டைல்ஸை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிரஷ் ஸ்ட்ரோக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேனல்ஸ்ல இங்கே நீங்க பாக்குறது தான் பிரஷஸ். இந்த பிரஷஸை கிளிக் பண்ணுங்க. இந்த பிரஷஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிரஷஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரால் பாரை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இவங்க வச்சிருக்க டிஃபால்ட் பிரஷஸ் தெரியும். அதே தான் இங்கேயும் இருக்கு, அதே தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் இருக்கு. பாருங்க, சோ ரெண்டும் ஒண்ணுதான். இது வந்து ஒரு சின்ன ஒரு லிமிடெட் ஆப்ஷன். பிரஷ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னா நீங்க விண்டோ மெனுவை கிளிக் செஞ்சு இந்த டவுன் ஆரோ கீயை பிரஸ் பண்ணுங்க. இதுல பிரஷ் லைப்ரரிஸ் அப்படின்னு ஒண்ணு தெரியுதுல, இந்த பிரஷ் லைப்ரரிஸ்ல இங்க நீங்க பாக்குறது எல்லாமே பிரஷ்னுடைய அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆகும். பாருங்க, இவ்வளவு விதமான பிரஷஸ் இருக்கு. சோ இத இங்கிருந்து கூட எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்க ஆர்ட் போர்ட்ல இந்த பிரஷஸை பேனல்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா பிரஷ் லைப்ரரிஸ் மெனு, இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சுட்டு இந்த கேட்டகரிஸ்ல, இந்த கேட்டகரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இந்த கேட்டகரிஸ்ல எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. உதாரணமா ஆர்டிஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கோமா. ஆர்டிஸ்டிக் அப்படின்றதுல இங்க பாத்தீங்கன்னா கேலிகிராபிக், சாக், சார்கோல், பென்சில், இங்க், பெயிண்ட் பிரஷ், ஸ்க்ரால் பென், வாட்டர் கலர்னு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுப்போம். இப்போ இங்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்க் அப்படின்னு எடுத்த உடனே தனியாவே ஆர்டிஸ்டிக் இங்க் என்ற இந்த பேனல் ஓபன் ஆகும். இது வேணா உங்க கர்சரை இந்த இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில் கிளிக் செஞ்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ல இருந்து எடுத்த அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட செட் இருக்கு. இப்ப நம்ம எடுத்திருக்கிறது ஆர்டிஸ்டிக்ல இருந்து இங்க் மட்டும்தான். இங்குக்குள்ளேயே வந்து இவ்வளவு விதமான பிரஷஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரஷஸ் இருக்கு. இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிரஷ் ஸ்ட்ரோக்ஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வேணுமோ அது மீது நீங்க கிளிக் செஞ்சா போதும். இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க எல்லா விதமான ஸ்டைல்ஸும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ரெடிமேடா அநேக விதமான ஆப்ஷன்ஸை பிரஷ் ஸ்ட்ரோக்ஸை இவங்க கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அழகான பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் பாத்தீங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பெயர் கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா கேலக்ஸி, இங்க் ஸ்பேட்டர், இங்க் ஸ்பேட்டர் 3, இந்த மாதிரி அந்த பேரை கொண்டும் நீங்க ஈஸியா எந்த பிரஷ் யூஸ் பண்றோம் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க ரொம்பவே அழகான பிரஷஸ். ஸோ ப்ராப்பர் இல்லஸ்ட்ரேஷனுக்கு இந்த மாதிரி பிரஷஸ் எடுத்து நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும். ஒன்ஸ் ஒரு பிரஷ் ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரஷ் டூல் எடுத்து நீங்க கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம கடைசியா செலக்ட் பண்ண இந்த பிரஷ் ஸ்டைல தான் அப்ளை ஆகும். இப்போ பாருங்க பாத்தீங்களா, டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த பிரஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வரைகிறேன். இங்க பாருங்க இதே மாடிஃபை செய்யறதுக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த பிரஷ் ஆப்ஷன்ஸும் பயன்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி
இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரிஸ்டில் பிரஷஸ், பிரிஸ்டில் பிரஷ்ல இவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு டைப் ஆஃப் பிரிஸ்டில்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. நார்மலா ஒரு ஆர்டிஸ்ட் பயன்படுத்துற அந்த பிரிஸ்டில்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல இவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஏரோஸ் வேணா ஏரோஸ் இருக்கு. ஏரோ ஸ்பெஷல் பாருங்க. இங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட், அதே போல எண்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் பிரஷஸும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க செய்ய வேண்டியதுலாம் உங்க பிரஷ் எடுத்து உங்க தேவையான இமேஜை வரைஞ்சு இவங்க கொடுத்துருக்க பிரஷ் ஆப்ஷன்ஸ்ல மாடிஃபை செஞ்சீங்கன்னா போதும். பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாரும் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன்ஸை நீங்க யார் வேணாலும் எளிமையா வேகமா உருவாக்கலாம். 3D ஸ்டைல்ல கூட ஏரோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் CS5ல உங்களுக்காக இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, டெக்கரேட்டிவ் பேனர்ஸ் அண்ட் சீல்ஸ் பாருங்களேன், எவ்வளவு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் பிரஷ்லயே இவ்வளவு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பல்வேறு விதமான பிரஷஸ் இருக்கு. நீங்க ஓபன் பண்றதுக்கு இங்க இருக்கிற இந்த பிரஷ் ஆப்ஷன்ஸ், அதாவது பிரஷ் லைப்ரரிஸ் மெனு பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி விண்டோ மெனுக்குள்ள சென்று பிரஷ் லைப்ரரிஸ்குள்ள சென்று இதே ஆப்ஷன்ஸை இங்க இருந்தும் எடுத்து பயன்படுத்தலாம். பிரஷ்ஷுக்கு தேவையான கலர்ஸை மாத்துறதும் ரொம்ப சுலபம். நீங்க பிரஷ் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கலர்ஸை ஓபன் பண்ணுங்க. கலர்ஸ்ல இருந்து ஸ்ட்ரோக் கலரை மேல கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து ஃபில் கலர். ஸ்ட்ரோக் கலரை கிளிக் செஞ்சு ஸ்ட்ரோக் கலர் வந்து ஃபில்க்கு மேல இருக்கிற மாதிரி பாருங்க. எப்போதுமே மேல இருக்க கலர் தான் உங்களுக்கு இங்க கிளிக் பண்ணும்போது அப்ளை ஆகும். ஒருவேளை இப்போ ஃபில் கலர் இருக்கு, இப்போ ஃபில் கலர் இல்ல, ஃபில் கலர் வந்து இதுக்கு எதுக்குமே கொடுக்க முடியாது. ஆனாலும் ஃபில் கலர் கொடுத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை இது கொடுக்கும். பாத்தீங்களா இந்த மாதிரி. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நன் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. நமக்கு ஸ்ட்ரோக் கலர் தான் வேணும், ஏன்னா பிரஷ்ஷை வந்து ஸ்ட்ரோக்ல தான் பயன்படுத்த போறோம். அதனால ஸ்ட்ரோக் கலரை மேலே கொண்டு வந்துட்டு இப்போ நீங்க செலக்ட் பண்ற கலர்ஸை இந்த பிரஷ்ஷுக்கு அப்ளை பண்ணலாம். கலர்ஸ்ல இங்கிருந்து நீங்க கலர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கலர் கைடு என்ற ஆப்ஷன்ல கிளிக் செஞ்சு இவங்களாகவே டிஃபால்ட் ஷேடிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஹார்மனி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடுக்கு ரிலேட்டட் ஷேட்ஸ், காம்ப்ளிமெண்டரி ஷேட்ஸ், இந்த மாதிரி இவங்களே சில செட்ஸை கொடுத்துருக்காங்க. இதுல எந்த செட்டை வேணாலும் நீங்க கிளிக் செஞ்சிட்டீங்கன்னா அந்த கலர்ஸுக்கு தொடர்புடைய மற்ற ஷேட்ஸ் பாருங்க. இப்போ ப்ளூ, டார்க் கிரே, லைட் கிரே, லைட் ப்ளூ, இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க இந்த ஷேட்ஸை பயன்படுத்தியும் நம்ம கிரியேட் பண்ணுகிற டிராயிங்ஸ் அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸை அழகா கலர்ஃபுல்லா மாத்தலாம். ஓகே, கலர்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா கலர் கைடு என்ற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணாலும் கலர்ஸ்குள்ள நம்ம பார்த்த அதே கலர் கைடு ஆப்ஷன் தான் வரும். மேல இருக்க கலர் கைடு, அதே மாதிரி கீழேயும் செப்பரேட்டா கலர் கைடை நீங்க ஓபன் பண்ண முடியும். இதையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். கலர் கைடுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்வாட்சஸ் என்ற ஆப்ஷன் இருக்கு. ஸ்வாட்சஸ்ல இந்த மாதிரி தனித்தனி ஸ்வாட்சா கலர்ஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்வாட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா லைப்ரரிஸ் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம பிரஷ்க்கு லைப்ரரிஸ் பார்த்தோமோ அதே போல ஸ்வாட்சஸ்க்கும் லைப்ரரிஸ் இருக்கு. இந்த லைப்ரரிஸை எடுத்து பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற அதே ஆப்ஷன், அதாவது ஸ்வாட்ச் லைப்ரரி மெனு, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிட் ஸ்டஃப்ல கிட்ஸ் டிசைனிங் சம்பந்தமான அதனுடைய ரிலேட்டட் கலர்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே போல ஃபுட், ஐஸ்கிரீம் பாருங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்வாட்சஸ்ல இருந்தும் உங்க டிசைனுக்கு தேவையான கலர்ஸை இந்த செட்ஸ்ல இருந்து எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ ஐஸ்கிரீம்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஷேட்ஸ், கிட் ஸ்டஃப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்தும் நீங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வாட்சஸ்ல இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதையும் உங்களுடைய அவுட்லைனுக்கு அல்லது ஸ்ட்ரோக்குக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ இல்லஸ்ட்ரேட்டர்ல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு அழகான ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் இந்த இல்லஸ்ட்ரேட்டர். பாருங்க, நிறைய ஸ்வாட்சஸ் வச்சிருக்காங்க. இதுல நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஸ்வாட்ச் எடுத்து ஒருவேளை கலர்ஸ் இல்லாம இந்த பேட்டர்ன்ஸ் ஆகவோ அல்லது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆகவோ எது வேணாலும் இங்க இருந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கிற எஃபெக்டை கேன்சல் பண்றதுக்கு இந்த பேனல்ஸ்ல கடைசியா இருக்கிற கிராபிக் ஸ்டைல்ஸ் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா
இங்க முதலாவதா இருக்கிற டிஃபால்ட் கிராஃபிக் ஸ்டைல கிளிக் பண்ணும்போது அது நார்மல் மோடுக்கு கடந்து வந்துடும். அதாவது அதுல இருந்து எல்லா கலர்ஸும் பேட்டர்ன் ஸ்டைல்ஸ் டிசைன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் லைன்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்ப நீங்க இதுக்கு தகுந்த கலர்ஸை மறுபடியும் இப்படி அப்ளை பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி. ஓகே, கலர்ஸ், கலர் கைட், அதே போல ஸ்வாட்சஸ், இந்த 3 ஆப்ஷனையும் பார்த்தோம். பிரஷ்னுடைய ஆப்ஷன்ஸை பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான ட்விட்டர் பேர்டை நான் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல தான் செஞ்சிருக்கேன். ஸோ அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த மாதிரி அழகான வெக்டர் கார்ட்டூன் கேரக்டர்ஸை உருவாக்க முடியும். இந்த அழகான ட்விட்டர் பேர்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்களும் உங்க அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டுட்டோரியலை பார்த்து இதுல வர அதே ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு அழகான அருமையான கியூட்டான ஒரு ட்விட்டர் பேர்டை உருவாக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதோட கூட சேர்ந்து பல புது ஆப்ஷன்ஸையும் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு அழகான ட்விட்டர் பேர்டை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்விட்டர் பேர்டை எப்படி இங்க இருக்கிற டூல்ஸ் மற்றும் ஷேப்ஸ் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இதோட கூட சேர்ந்து நம்ம நிறைய புது ஆப்ஷன்ஸை கத்துக்க போறோம். குறிப்பா லேயர்ஸ் என்ற கான்செப்டை பயன்படுத்தி நம்ம டிராயிங்கை அல்லது நம்ம டிசைனிங்கை ப்ராப்பரா அதனுடைய லேயர்ஸ்ல செட் செய்து பாதுகாக்க போறோம். இப்போ நம்ம பார்ப்போம். இந்த டிசைனிங்கோட சேர்ந்து நிறைய புது ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதலாவது இந்த ஆர்ட் போர்டை ஹேண்ட் டூல் மூலமா இங்க நகர்த்தி வச்சுக்குவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம டிராயிங் உருவாக்குறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஹேண்ட் டூலை பயன்படுத்தணும்னு இல்லை, நீங்க உங்க ஸ்பேஸ் பாரை கிளிக் செஞ்சாலே போதும். பாருங்க, ஹேண்ட் டூலா மாறும். அப்போ ஸ்பேஸ் பாரை கிளிக் செஞ்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணாம உங்க டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல வேணாலும் நகர்த்திக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததா நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல இந்த கார்ட்டூன் கேரக்டரை தயாரிக்கலாம். முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்னா, டூல்ஸ்ல இருந்து ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்துறோம். டூல்ஸ்ல ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு உங்க ஆர்ட் போர்டில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை உருவாக்குங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தேவையான கலரை அப்ளை பண்ண போறோம். உதாரணமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிரேடியன்ட் கலர்ஸை இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான் கிரேடியன்ட்ல எப்படி கலர் மாற்றணும்னு தெரியும். ஸோ கிரேடியன்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் ஓபன் செஞ்சுட்டு 2 ஸ்லைடரை இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ டிஃபால்ட்டா கடைசி அப்ளை பண்ண அந்த கிரேடியன்ட் கலர்ஸ் இங்க இருக்கு, அதனால அது அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டைப்பை லீனியர் அப்படின்னு மாத்திக்கலாம். லீனியர் மாத்திட்டு இந்த கலரை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டார்காய்ஸ் மற்றும் ப்ளூ காம்பினேஷன்ல மாத்த போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடரை டபுள் கிளிக் செய்யுங்க. உங்களுக்கு இந்த கலர் ஸ்வாட்சஸ் ஓப்பன் ஆகும். இந்த கலர் ஸ்வாட்சஸ்ல இங்க இருக்கிற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க, சயன் கலர். அதே போல இங்க இருக்கிற இந்த செகண்ட் ஸ்லைடர் மீதும் டபுள் கிளிக் செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல காணப்படுகிற இந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டா வந்துச்சா? இப்ப நமக்கு சரியான இந்த கலர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த கலர்ஸ்னுடைய பொசிஷனை கிரேடியன்ட் டூல் மூலமா அப்சைட் டவுன், அதாவது மேல இருந்து கீழே வரைக்குமாக மாத்த போறோம். இது பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போயிருக்கு. இப்போ கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. கிரேடியன்ட் டூல் எடுத்துட்டு மேல இருந்து உங்க கிரேடியன்ட் டூலை இப்படி கீழே கொண்டு வாங்க. ஷிஃப்ட் கீயை பயன்படுத்துங்க. அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம். சரி, இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் கலர்ஸை உருவாக்கிக்கோங்க. இப்போ இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அவுட்லைன் பிளாக் இருக்கு. இப்போதைக்கு அவுட்லைன் தேவையில்லை. அதனால அவுட்லைன் கலர் அல்லது ஸ்ட்ரோக் கலரை மேல கொண்டு வந்து நன் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இப்போ ஸ்ட்ரோக் கலர் முற்றிலுமாக ரிமூவ் செய்யப்படும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த ரெக்டாங்கிள ரவுண்டட் ரெக்டாங்கிளா மாத்த போறோம். இப்போ நம்ம செஞ்சிருக்கிறது இந்த பாடி. இந்த பாடியினுடைய ஷேப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள மாத்த போறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, எஃபெக்ட்ஸ் என்ற மெனுவை கிளிக் செய்யுங்க. இது ஒரு புது ஆப்ஷன். எஃபெக்ட் மெனுவை கிளிக் செஞ்சுட்டு ஸ்டைலைஸ் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. ஸ்டைலைஸ் என்ற ஆப்ஷன்ல ரவுண்ட் கார்னர்ஸ் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ரவுண்ட் கார்னர்ஸ் ஆப்ஷன்ல பிரஸ் பண்ண உடனே ரவுண்ட் கார்னர்ஸ் என்ற இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல ரேடியஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ப்ரிவ்யூ பட்டன் இருக்கும். இப்போ இந்த ப்ரிவ்யூ பட்டனை நீங்க ஆன் செஞ்ச உடனே இங்க இருக்கிற வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ரேடியஸ், அதாவது ரவுண்டட் கார்னர்ஸ் அப்ளை ஆகி காட்சியளிக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ நீங்க குறைச்சும் பார்க்கலாம். இப்போ 40 அப்படின்னு இருக்கு. என்னுடைய யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா எம்எம்ல இருக்கு. ஒருவேளை உங்களுடைய அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல இந்த இடத்துல இன்ச்சஸா கூட இருக்கலாம், அல்லது சென்டிமீட்டர்ஸா கூட இருக்கலாம். சோ அதை கவனமா பார்த்து
எந்த வேல்யூஸ் அந்த ஸ்கேலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குமோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ 40 இருக்கு, இப்போ குறைச்சு பார்க்கலாம். இப்போ ப்ரிவியூ பட்டனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதிகமாக வேணும்னா இங்க வேல்யூஸ் அதிகமாக கொடுங்க, கம்மியா வேணும்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 40 நமக்கு சரியா இருக்கும். இப்போ 40 mm இந்த ரவுண்டட் கார்னர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இது நமக்கு சரியாயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு ஓகே பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஓகே பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷேப்பை நம்ம இன்னொரு ஆப்ஷன் மூலமா இந்த மாதிரி மாத்த போறோம். அதாவது எல்லா சைட்லயும் ஒரே அளவு இல்லாம கீழே இருக்கிற இந்த பொசிஷன், அதாவது இந்த பாட்டம் ஏரியா மட்டும் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி, கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கணும். பாருங்க இங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா மீண்டுமாக எஃபெக்ட்ஸ் மெனுவை கிளிக் செய்யுங்க. இதுவும் ஒரு புது ஆப்ஷன். எஃபெக்ட் மெனுவை கிளிக் செஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்டார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல சென்று ஃப்ரீ டிஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் இங்க இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டிஸ்டார்ட் விண்டோ இப்படி ஓபன் ஆகும். இந்த ஃப்ரீ டிஸ்டார்ட் விண்டோல இங்க காணப்படுகிற 4 பாயிண்ட்ஸ் நீங்க எப்படி வேணாலும் மாத்தலாம். பாத்தீங்களா, நீங்க இப்படி மாத்தும் போது நீங்க இன்சர்ட் செஞ்சிருக்க இந்த ஷேப் ஆனது இதே மாதிரி மாறும். அதனுடைய ப்ரிவியூ தான் இப்ப நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப நமக்கு இந்த மாதிரி தேவையில்லை, மீண்டும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுவோம். அப்படி இல்லாட்டி ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், நம்ம இங்க செஞ்ச எல்லா சேஞ்சஸும் ரீசெட் ஆகும். இப்ப கீழே காணப்படுகிற இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம கீழே இருக்க, அதாவது இந்த பாட்டம் ஏரியா மட்டும் எடிட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் செஞ்சு கொஞ்சம் இப்படி உள்ள கொண்டு வாங்க, போதும். அதே போல அடுத்ததா இருக்கிற இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் செஞ்சு கொஞ்சம் இப்படி உள்ள கொண்டு போவோம், போதும். இது ரொம்ப உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஷேப் பாருங்க, கரெக்டா இந்த ஷேப்போட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா? சரி, இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ ஓகே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா இந்த ஷேப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். கரெக்டான இந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணாம இந்த ஆப்ஜெக்டை ஒரு லேயர்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கு விண்டோஸ் என்ற மெனுவை கிளிக் செஞ்சுட்டு லேயர் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. லேயர் ஆப்ஷனை பிரஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த லேயர்ஸ் ஓபன் ஆகும். லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த ட்விட்டர் பேர்டினுடைய இந்த லேயர் இந்த இடத்துல இருக்கு. நீங்க புதுசா ஒரு லேயர் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணுகிற ஆர்ட் ஒர்க் எல்லாம் அந்த லேயர்ல இருக்கும். சோ நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல புது லேயர் ஒன்று உருவாக்குறேன். நியூ லேயரை கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் நியூ லேயர் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லேயர் 2 அப்படின்னு ஒரு புது லேயர் ஓபன் ஆயிருக்கும். இப்ப லேயர் 2 என்ற இந்த நேமை மாத்தி உங்களுக்கு தேவையான நேமை வைக்கிறதுக்கு இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் செஞ்சா போதும். அதாவது இந்த ப்ளூ கலர் செலக்ஷன் ஏரியா இருக்கு இல்லையா, இங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்க கர்சரை வச்சு டபுள் கிளிக் செஞ்சீங்கன்னா லேயர் ஆப்ஷன்ஸ் என்ற இந்த ஆப்ஷன் ஓபன் ஆகும். இதுல நேம் என்ற இந்த இடத்துல நம்ம பாடி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே என்ற பட்டனை பிரஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்களா பாடி அப்படின்னு வந்துருச்சு. சோ என்ன பண்ண போறோம், இப்ப இந்த ஷேப் வந்து நமக்கு ட்விட்டர் பேர்ட் என்ற இந்த லேயர்ல தான் இருக்கும். ஏன்னா புது லேயரை உருவாக்காம ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி இந்த பேர்டினுடைய இந்த லேயர்லயே நம்ம இதை உருவாக்கிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் எந்த லேயர்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்க காப்பி செய்து வேற ஒரு லேயர்ல பேஸ்ட் பண்ண முடியும். சோ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்குவோம். Ctrl X, அதாவது கட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணாம கட் பண்ணிக்கிறேன். Ctrl X இல்லனா மெனுல வந்து எடிட் மெனுவை கிளிக் செஞ்சு கட் என்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். சோ இந்த இடத்துல எடிட் மெனுவை பயன்படுத்தி கட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துறேன். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த ஷேப் வந்து கட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாடி என்ற இந்த லேயரை கிளிக் செஞ்சுட்டு இப்போ மீண்டுமாக எடிட் மெனுவை கிளிக் செஞ்சு பேஸ்ட் என்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இப்போ பாருங்க பாடி என்ற லேயர்ல இதனுடைய ப்ரிவியூ இங்க சின்னதா தெரியுதா? அதே போல இது வந்து இப்போ ட்விட்டர் பேர்ட் என்ற இந்த லேயர்ல இல்லாம நம்ம உருவாக்குன இந்த பாடி என்ற லேயர்ல இருக்கும். ஏன் இந்த பாடி அப்படின்னு பேர் கொடுத்திருக்கோம்னா இந்த ட்விட்டர் பேர்டினுடைய பாடியை தான் நம்ம இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த லேயரை கிரியேட் பண்றீங்களோ அந்த லேயருக்குள்ள என்ன மாதிரி டிசைன் வைக்கிறீங்களோ அந்த டிசைனுடைய நேம் இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவி செய்யும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கோம். சோ பாடி என்ற லேயர்ல இந்த பாடி ஷேப்பை வச்சிருக்கோம். இப்போ அடுத்ததா என்ன செய்ய போறோம்னா ஆப்ஜெக்ட் மெனுவை கிளிக் செய்யுங்க. ஆப்ஜெக்ட் மெனுவை கிளிக் செஞ்சு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ டிஸ்டார்ட் போன்ற ஆப்ஷன்களை பயன்படுத்தி இருந்தோம்னா அந்த ஷேப்பை பெர்மனன்ட் ஷேப்பா மாத்தி இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்து அது வெளியே வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இனிமேலும் இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இல்ல, இது வந்து ஒரு கஸ்டம் ஷேப்பா மாறிடுச்சு. சோ
ஆப்ஜெக்ட்ல கிளிக் செஞ்சு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸை நீங்க பயன்படுத்துங்க. எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் வந்து எப்பெல்லாம் தோன்றும் அப்படின்னா இந்த ஃப்ரீ டிஸ்டார்ட் போன்ற ஆப்ஷன்களை பயன்படுத்தும் போது தான் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் இந்த இடத்துல ஹைலைட் ஆகும். அதனால எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸை பயன்படுத்திட்டோம். இப்போ இனிமேலும் இது வந்து ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் கிடையாது, இது வந்து ஒரு கஸ்டம் ஷேப்பா மாறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல காணப்படுகிற இந்த ஹேர்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு பென் டூலை பயன்படுத்துங்க. பென் டூலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இங்க கலர்ஸ்ல வந்து டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலருக்கு மாத்திருங்க. மாத்திட்டு இந்த ஃபில் கலரை கிளிக் செய்யுங்க. அப்போ இந்த ஒயிட் கலர் மேல ஹைலைட் ஆகும். இப்போ இந்த ஒயிட் கலரை கேன்சல் பண்ணுவோம். அதுக்கு நன் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பென் டூல கிரியேட் பண்ற டிராயிங்ஸ் எல்லாமே வெறும் அவுட்லைன் ஷேப்பா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஃபெதர்ஸ் மாதிரியான ஒரு எஃபெக்டை உருவாக்குறோம். பென் டூல எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கடந்த சாப்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பென் டூல கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சுட்டு பாருங்க இன்னொரு பாயிண்ட்ல கிளிக் செஞ்சு அதை டிராக் பண்ணீங்கன்னா ஒரு கர்வேச்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட்ல கிளிக் செஞ்சிட்டோம்னா இந்த ஹேண்டில்ஸ் கட் ஆயிரும். அதே போல நமக்கு இதனுடைய கண்டினியூட்டி, இதனுடைய ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்காது. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்ல கிளிக் செஞ்சு நீங்க பென் டூல பயன்படுத்தும் போது ஒரு பாயிண்ட்ல கிளிக் செஞ்சுட்டு உங்க மவுஸை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க அந்த பாயிண்ட் எங்க வேணாலும் ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். பாத்தீங்களா, ரொம்ப அருமையான ஆப்ஷன். ஏன்னா டிராயிங்ல தவறா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நகர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மவுஸை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பென் டூல்ல ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு உங்க மவுஸை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் பாரை இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்பேஸ் பார் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இங்க காணப்படுகிற ஆங்கர் பாயிண்ட்ல கிளிக் பண்றேன். கிளிக் செஞ்சுட்டு இன்னொரு சின்ன ஃபெதர் இந்த இடத்துல உருவாக்கலாம். ஓகே, இந்த ஆங்கர் பாயிண்ட்ல கிளிக் பண்ணலாம். கிளிக் செஞ்சுட்டு இங்க வந்துருங்க. இந்த இடத்துல கிளிக் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்க கிளிக் செஞ்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நமக்கு இந்த ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஷேப்பையும் சேர்ந்து இந்த ரெண்டு ஷேப்பையும் ஒரே ஷேப்பா மாத்த போறோம். இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனி ஷேப்பா இருக்கு இல்லையா, இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப். இப்படி இல்லாம ரெண்டையுமே சேர்ந்து ஒரே ஷேப்பா நம்ம மாத்த போறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் விண்டோ என்ற இந்த மெனுவை கிளிக் செஞ்சுட்டு அலைன் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அலைன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிட்டு பாத் ஃபைண்டர் என்ற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேப் மோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஷேப் மோட்ஸ்ல முதலாவதா இருக்கிற யுனைட் என்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்த போறோம். ஸோ ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு யுனைட் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பிரஸ் பண்ண உடனே இந்த ரெண்டு ஷேப்பும் சேர்ந்து ஒரே ஷேப்பா மாறிடுச்சா? இங்க பாத்தீங்களா, இந்த பென் டூலை பயன்படுத்தி இங்க கிரியேட் பண்ண இந்த டிராயிங் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ரெண்டுமே ஒரே ஷேப்பா மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கலர் அப்ளை பண்ணணும். ஏன்னா கலரும் சேர்ந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கடைசியா யூஸ் பண்ண கலர் இங்கே இருக்கும். பாத்தீங்களா, இந்த ஃபில் கலர் அவுட்லைன் கலருக்கு கீழே பாத்தீங்கன்னா கலர்ஸ் என்ற இடத்துல இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்படின்னு காணப்படுது. பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி உங்க ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த ஷேப் ஓகே ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரோக் கலர் மேல வந்ததுக்கு அப்புறம் நன் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா அவுட்லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாடி அதே போல ஃபெதர் பாருங்க, ரெண்டுமே பெர்ஃபெக்டா பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க டைரக்ட் செலக்ஷன் டூல்ல இதனுடைய கீழே இருக்க இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் மேல கொண்டு வரலாம். ஒருவேளை ரொம்ப கர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க இந்த ஆங்கர் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்க அப் ஏரோ கீஸை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ ஒரு பாடியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாடிக்கு மேல வந்து ஒரு சின்ன ஃபெதர் தெரிகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை உருவாக்கியிருக்கோம். பாடி ஃபெதரை தயாரிச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி அப்படின்னா காப்பி, இல்லைன்னா எடிட் மெனுவை கிளிக் செஞ்சு காப்பி ஆப்ஷனையும் பயன்படுத்தலாம். இப்போ காப்பி பண்ணிட்டோம், பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்றதுக்கு நீங்க கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி ஏதாவது ஒரு இடத்துல பேஸ்ட் ஆகும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்குவோம். நமக்கு பேஸ்டிங் வந்து சரியா சென்டர்ல அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் வியை பயன்படுத்தினீங்கன்னா பேஸ்ட் இன் பிளேஸ், அதாவது எந்த இடத்துல காப்பி செய்தோமோ அதே இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கமாண்ட். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. இப்போ வந்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆனது எங்கேனே தெரியல இல்லையா, ஏன்னா சேம் பொசிஷன்ல பேஸ்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க எடிட் மெனுவை கிளிக் செஞ்சு பேஸ்ட் இன் பிளேஸ் பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, இதை நீங்க பயன்படுத்தலாம். இப்போ பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்துட்டேன். பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கீபோர்ட்ல இருக்க ஷிஃப்ட் கீ ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட் கீஸை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த கார்னர்ஸ்ல ஏதாவது ஒரு கார்னர்ல வச்சு கிளிக் செஞ்சு அதை அப்படியே சின்னதாக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல கரெக்டா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் சென்டர்ல சின்னதாகும். பாத்தீங்களா? பாருங்க. இப்போ இந்த கலரை ரிமூவ் பண்ணி அவுட்லைன் கலர் மட்டும் கொடுப்போம். அப்ப சரியா தெரியும். பாத்தீங்களா? சோ இந்த ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சா? அதே ஷேப் தான் காப்பி செய்து நம்ம பேஸ்ட் இன் பிளேஸ் மெத்தட்ல கரெக்டா பேஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் மற்றும் ஆல்ட் கீஸை பயன்படுத்தி ப்ரொபோர்ஷனேட்டா ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிப்போம். அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருங்க. ஓகே. சோ இந்த இடத்துல இப்படி வச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த ஷேப் அதே போல பாடி ஃபெதர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த ஷேப்புக்கு வந்து கலர் நம்ம மாற்றணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் அப்ளை பண்ணணும். சோ மீண்டுமாக கிரேடியன்ட் டூல் ஓபன் பண்ணலாம். இதே கலர் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த டார்க்கர் ஷேடுக்கு பதிலாக லைட்டர் ஷேட் வேணும். அதனால இந்த கலர் ஸ்லைடரை டபுள் கிளிக் செஞ்சு இதுக்கு பதிலாக ஒரு லைட்டர் டோன் எடுப்போம். பாருங்க, லைட் டோன் வந்துருச்சு. இப்போ இங்க இருக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கலர்ஸை மாடிஃபை பண்ணலாம். இந்த CMYK ஸ்லைடர் மூலமா கலர்ஸை மாடிஃபை பண்ணலாம் இல்லையா? இப்போ C என்ற ஸ்லைடர், அதாவது சயன் கலர்ல இந்த ஸ்லைடரை டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த லைட் ஷேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, மோஸ்ட் ஒயிட் ஷேட் மாதிரி வருது இல்லையா? ஓகே. இப்போ இந்த ஸ்லைடரையும் கிளிக் செஞ்சு இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உங்க வேல்யூஸை கரெக்டா பார்த்து நீங்க பயன்படுத்தினா போதும். ஓகே, இப்போ சரியா இருக்கும். இப்போ கிரேடியன்ட் டூலை பயன்படுத்தி இந்த கிரேடியன்ட்னுடைய இந்த பொசிஷனை மேல இருந்து கீழே இப்படி கிரியேட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அவுட்லைனை ரிமூவ் பண்ணிக்குவோம். அவுட்லைனை ரிமூவ் பண்றதுக்கு இங்கேயும் அதை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த கலர்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்தும் நன் ஆப்ஷன் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்களா கரெக்டா வந்திருக்கு. கீழே இருக்க கலர் மட்டும் ரொம்ப பிரைட்டா தெரியுற மாதிரி தெரியுது. சரி, இந்த ஒயிட்டை கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். அதே போல இந்த கலரையும் கொஞ்சம் ப்ளூ டோன் மாதிரி மாத்துவோம். போதும். இப்போ ஓரளவுக்கு சரியா வந்திருக்கு. நீங்க மாடிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எந்த மாதிரி கலர்ஸை பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஷேட்ஸை நீங்க கலர்ஸ்ல இருந்து மாடிஃபை பண்ணணும். பாருங்க, இப்போ ஓரளவு கரெக்டா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா போதும். இப்போ கிரேடியன்ட் டூல்ல இந்த மாதிரி எடிட் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு இந்த கலர் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. இதை வச்சுக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாடி, அதுக்குள்ள இருக்கிற இந்த டிசைன், அதே போல ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து பாடி அப்படின்ற லேயர்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேயர்ஸ்னுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7 கீஸை பிரஸ் பண்ணும்போது லேயர்ஸ் ஹைட் பண்ணலாம். அதே போல லேயர்ஸை டிஸ்பிளே பண்ணவும் செய்யலாம். பாருங்க, இப்போ இது ரெண்டுமே நம்ம பாடி என்ற இந்த லேயர்ல வச்சிருக்கோம். ஒருவேளை இந்த லேயர் ஆஃப் பண்ணணும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா கூட இங்க இருக்கிற விசிபிலிட்டி ஆன் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணு மாதிரி ஒரு ஐகான், இதை கிளிக் பண்ணா போதும் அந்த லேயர் மட்டும் ஆஃப் ஆயிரும். ஆனா அந்த ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கும். ஆனா நம்ம அதை செலக்ட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த லேயர்னுடைய விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டோம். இந்த லேயர் விசிபிளா இருக்கும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ லேயர்ஸ்ல எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? லேயரை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க லேயரை டெம்பரரியா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான லேயர் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பாடி என்ற லேயர்ல இந்த ரெண்டு ஷேப்பையும் வச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து அடுத்த டிசைன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாடியை டிசைன் பண்ணிட்டோம். பாடியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு புது லேயரை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு கிரியேட் நியூ லேயர் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா லேயர் 3 அப்படின்னு வந்திருக்கு. லேயர் 3ல இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் செஞ்சுட்டு இந்த லேயரை ரீநேம் பண்றேன். அதாவது LEGS லெக்ஸ் அப்படின்ற லேயரை உருவாக்குறோம். ஸோ ஓகே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லெக்ஸ் அப்படின்ற லேயர்ல இந்த பேர்ட்னுடைய லெக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ பாடி வேணா நீங்க தனியாக ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல லெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லெக்ஸை வேணா நீங்க தனியாக ஆஃப் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிசைனை தனித்தனியா ஒவ்வொரு செட்டா அதுக்கு உரிய லேயர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ நம்ம டிசைனிங்கை அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நேர்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம லெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இதே ஷேப்பை தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதே ஷேப் பாடி ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. Ctrl+C. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன செய்யணும்னா லெக்ஸ் என்ற இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. லெக்ஸ் என்ற லேயரை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெக்ஸ்ல இந்த ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இப்போ தேவையான இந்த பாடின்ற லேயரை ஆஃப் பண்றேன். பாருங்க, இங்க பாத்தீங்களா
அந்த பாடி லேயர்ல இருந்து அந்த டிசைன் முழுதுமாக மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ லெக்ஸ் என்ற லேயர்ல இருக்கோம். இப்போ ஷிஃப்ட் மற்றும் ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சின்னதாக்குங்க. சின்னதாக்கி கீழே இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து வச்சிருங்க. ஓகே, இப்போ லெக்ஸினுடைய டாப் போர்ஷனை நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ இந்த லெக்ஸை மறுபடியும் ஒரு க்ளோன் எடுத்து இந்த இடத்துல வைக்க போறோம். அதுக்கு காப்பி பேஸ்ட் செய்யாம இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீஸை பிரஸ் பண்ணிட்டு கிளிக் செஞ்சு அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோன் கிடைக்கும். பாத்தீங்களா, பாருங்க எவ்வளவு ஈஸியா செஞ்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். ஓகே, போதும். ஸோ இப்போ கிளிக் செஞ்சு ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு டிராக் பண்றேன். வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ பாருங்க 2 லெக்ஸ் இருக்கு. இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த லெக்ஸ் வந்து நம்மளுடைய இந்த லேயருக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எந்த லேயர் இந்த லேயர் லிஸ்ட்ல மேல 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 ஸ்டோர் ஆகுதோ அந்த லேயருக்குள்ள இருக்க டிசைன்ஸ் தான் நம்ம இந்த ஸ்கிரீன்லயும் மேல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், லெக்ஸ் என்ற லேயர் வந்து பாடி லேயருக்கு மேல இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த லெக்ஸ் வந்து பாடிக்கு மேல தெரியுது பாத்தீங்களா. ஆனா இதுல பாருங்களேன், பாடிக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இந்த 2 ஷேப்பையும் பாடி லேயருக்கு கீழே கொண்டு போனதான் இந்த 2 ஷேப்பும் இந்த ஷேப்புக்கு பின்னாடி தெரியும். ஸோ இந்த லெக்ஸ் என்ற லேயர் மீது கிளிக் பண்ணுங்க. அதை அப்படியே கிளிக் செஞ்சு டிராக் பண்ணிட்டு பாடி என்ற லேயருக்கு கீழே கொண்டு வரும்போது பாருங்க இந்த கோடு தெரியும். லேயருக்கு கீழே அந்த ஒரு பிளாக் லைன் தெரியும். அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு என்னுடைய மவுஸை நான் ரிலீஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த லெக்ஸ் 2ம் பின்னாடி போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே லேயர்ஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் நீங்க பார்த்திருக்கீங்க. ரொம்ப ஈஸியா ஒரு ஷேப்பை அல்லது ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டுக்கு கீழேயோ மேலேயோ பிளேஸ் பண்றதுக்கு இந்த லேயர்ஸ் மூலமா நம்ம பயன்படுத்தும் போது அதை சரியா நம்ம செய்யலாம். இப்போ இதனுடைய ஆப்ஷன்ல கிரேடியன்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். கிரேடியன்ட் கலர்ஸ்னுடைய அந்த பொசிஷனை மட்டும் மாத்திரம். இப்ப தலைகீழா இருக்கு. இப்போ இது 2 செலக்ட் பண்ணிட்டு கிரேடியன்ட் டூல பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு மேல இருந்து கீழே அப்படி இழுங்க. சரியா பார்த்து செய்யுங்க. இப்போ கரெக்டா இருக்கு. ஓகே, கீழ இருந்து மேல இழுத்தா அந்த ஷேடிங் நமக்கு சரியா வருது. ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். எஃபெக்ட் ரொம்ப நேரவா குறுகலா வேணும் அப்படின்னா நீங்க இந்த கோட்டை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுக்கணும். இப்ப பாருங்களேன், கரெக்டா இருக்கு. கொஞ்சம் மேலே ஏத்திக்குவோம். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு இந்த 2 லெக்ஸும் தயாராயிடுச்சு. வேணா கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பொசிஷன் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபைன். இப்போ லெக்ஸ் என்ற லேயர்ல கீழே இருக்க இந்த 2 லெக்ஸையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த காலினுடைய அந்த பாட்டம் போர்ஷன், அந்த பாட்டம் போர்ஷனையும் இப்போ நம்ம உருவாக்கலாம். அதுக்கு பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ பென் டூல்ல கிளிக் செஞ்சுட்டு இந்த கலர்ஸை வந்து டிஃபால்ட் கலர்ஸ் மாத்திக்கோங்க. ஒயிட் கலரை ரிமூவ் பண்ணிருங்க. ஸ்ட்ரோக் கலர் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளிக் செஞ்சுட்டு அன்டூ பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல நீங்க அன்டூ பண்ணலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் அந்த கண்டினியூட்டி இருக்கும். பாருங்க, இப்போ மறுபடியும் அன்டூ பண்றேன். இப்போ பாருங்க. சோ அன்டூ பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஹைலைட் ஆகிற வரைக்கும் நீங்க அடுத்த பாயிண்ட் எங்க கிளிக் பண்ணாலும் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்துல வந்து அந்த பென் டூல் பக்கத்துல ஒரு சின்ன சர்க்கிள் தெரியும். சோ அந்த இடத்துல கிளிக் செஞ்சிட்டோம்னா அது க்ளோஸ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஷேப்பினுடைய அந்த அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. அதே போல இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஆப்ஷன் தான். பென் டூலுக்குள்ள இருக்கிற கன்வெர்ட் பாயிண்ட் டூலை பயன்படுத்தலாம். கன்வெர்ட் பாயிண்ட் டூலை பயன்படுத்தி பாருங்க, இந்த ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் செஞ்சு டிராக் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்குதா பாத்தீங்களா. அதே போல இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா எவ்வளவு அழகான டிசைன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஓகே, இப்ப தேவைப்படுச்சுன்னா டைரக்ட் செலக்ஷன் டூல்ல போயிட்டு அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணுவோம். தேவையா இருந்தா
இதனுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்கேல் டூல், செலக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம், கொஞ்சம் ப்ராட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுடைய ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உங்களுடைய ஓன் இமேஜினேஷனை பயன்படுத்தலாம். ஃபைன். இப்போ நம்ம கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த காலுக்கும் நம்ம கலர், அதாவது கிரேடியன்ட் கலர்ஸ் அப்ளை பண்ண போறோம். அதுக்கு கிரேடியன்ட் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத இந்த பேனல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, கிரேடியன்ட் வந்திருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் அப்ளை ஆகும். ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு இந்த இமேஜ் நம்ம பார்த்துக்கலாம். அவுட்லைன் எடுத்துருவோம். இப்போ கிரேடியன்ட் கலர்ஸ்ல முதலாவது ஸ்லைடரை டபுள் கிளிக் செஞ்சுட்டு ஒரு ஆரஞ்சு டோன் கொடுப்போம். ஆரஞ்சு பாருங்க, இங்க இருக்கு ஆரஞ்சு. இந்த இடத்துல டபுள் கிளிக் செஞ்சுட்டு ஒரு எல்லோ ஷேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடிங் கரெக்டாக இருக்கும். லீனியர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கிரேடியன்ட் டூல் எடுத்துக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் டூலை பயன்படுத்தி மேலேருந்து கீழே இந்த மாதிரி நீங்க கிரேடியன்ட்டை அப்ளை பண்ணீங்கன்னா போதும். பாருங்க, இப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ காலினுடைய இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்குவோம். ஃபைன், இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. சரி, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை இந்த பகுதியினுடைய, அதாவது இந்த போர்ஷனுக்கு பின்னாடி கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லேயர்ஸை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே லேயர்ல தான் இருக்கு. பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரே லேயர்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் மீது ரைட் கிளிக் செஞ்சீங்கன்னா அரேஞ்ச் என்ற ஆப்ஷன் வரும். அரேஞ்ச்ல பாருங்க, பிரிங் டு ஃப்ரண்ட், பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட், சென்ட் டு பேக் என்ற இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல கடைசியா இருக்கிற சென்ட் டு பேக் என்ற ஆப்ஷன் கொடுக்கும்போது குறிப்பிட்ட லேயர்ல, அதாவது இப்ப இந்த லெக்ஸ் என்ற லேயர்ல இருக்கும். இந்த லெக்ஸ் என்ற லேயர்ல செலக்ட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லேயர்ல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் கீழே போய் அது அரேஞ்ச் ஆகும். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பா சென்ட் பேக்வர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டா அதனுடைய ஆர்டர் பிரகாரம் அது கீழே போகும். ஸோ சென்ட் டு பேக் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இப்போ பாத்தீங்களா, கரெக்டா பின்னாடி போய் நின்றுச்சு. ஸோ நமக்கு ஒரு லெக் சரியா கரெக்டா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஃபைன். இது வேணா கொஞ்சம் கீழே கொண்டுக்கலாம். ஓகே, இதையும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு லெக்கை நம்ம செய்யணும். அதுக்கு இதே லெக்கை காப்பி செய்து அப்படியே அங்க பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு Ctrl+C, Ctrl+Shift+V. இப்போ ஒரே இடத்துல பேஸ்ட் ஆயிருக்கு. இந்த கால் இந்த டைரக்ஷன்ல வரணும், அதாவது இதனுடைய ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஆனா இதே காலை காப்பி செஞ்சு பேஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த காலை எப்படி அந்த டைரக்ஷன் மாத்துறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப வேகமா செய்யலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் என்ற மெனுவை கிளிக் செய்யுங்க. ஆப்ஜெக்ட் மெனுவை கிளிக் செஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற ஆப்ஷனுக்குள்ள ரிஃப்ளெக்ட் என்ற ஆப்ஷன் தெரியுதா, இதை பிரஸ் பண்ணலாம். இதனுடைய டூல் டூல் பாக்ஸ்லயும் இருக்கு. டூல் பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேட் டூலுக்கு அடியில ரிஃப்ளெக்ட் டூல் அப்படின்னு இருக்கு. இதையும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மெனுல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல ரிஃப்ளெக்ட் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்றேன். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆப்ஷனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் என்ற இந்த டயலாக் விண்டோ ஓபன் ஆகுது. இதுல ஹாரிசான்டலா வெர்டிகலா அப்படின்னு கேக்குது. இப்போ வெர்டிகல் ஹாரிசான்டல் என்ற இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு தெரியும் வெர்டிகலா ஃபிளிப் ஆகணும் அப்படின்னு. ஸோ வெர்டிகல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ரிவியூ என்ற பட்டனை பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்களா, ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன் ஆயிடுச்சா. சரி, இதே ஹாரிசான்டல் வச்சு பார்க்கலாமா. இங்க பாருங்க, ஹாரிசான்டல் வெர்டிகல் உள்ள வித்தியாசம் தெரியுதா. ஓகே, இப்போ வெர்டிகல் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ப்ரிவியூல நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஓகே பட்டனை பிரஸ் பண்ணா போதும். நமக்கு தேவையான அந்த ஆங்கிள் இந்த ஆப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே நகர்த்தி கொண்டு இந்த இடத்துல வச்சிருங்க. இதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சென்ட் டு பேக் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தணும். இதுக்கு மறுபடியும் ரைட் கிளிக் செஞ்சு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள போகாம ஷார்ட் கட்லயே நீங்க அதை செய்யலாம். அதுக்கு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் மற்றும் ஷிஃப்ட் மற்றும் ஓபன் பிராக்கெட் உங்க கீபோர்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, ஓபன் பிராக்கெட்டை பிரஸ் பண்ணா போதும் சென்ட் டு பேக் என்ற மெத்தட்ல அது செட் ஆயிக்கும். இப்போ பாத்தீங்க நம்மளுடைய இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டையும் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்கோம். வேணா இதுக்கு மேல நீங்க ஃபைன் டியூன் பண்ணா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஃபைன் டியூனிங் இருந்துச்சுன்னா அதை செஞ்சிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்க, பெர்ஃபெக்ட்டா நம்ம இந்த ஷேப்பை உருவாக்கியிருக்கோம். இது வேணா மாடிஃபைல கொஞ்சமா நீங்க சைஸ் வேணா சின்னது பண்ணலாம், கொஞ்சம் பெருசா இருக்கு.
ஓகே, இப்போ வந்து பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம். ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதானதுனால செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செலெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆங்கர் பாயிண்ட்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தலாம். சரி, இப்போ இந்த காலுடைய சைஸ் கரெக்டா இருக்கு. இப்போ இது எனக்கு தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணா போதும். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, ஆப்ஜெக்ட் மெனுக்கு சென்று ரிஃப்ளெக்ட் பண்ணாம இங்க இருக்கிற இந்த ரிஃப்ளெக்ட் ஆப்ஷனையும் பயன்படுத்தாம எப்படி நம்ம இது செய்யலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்ல O என்ற ஆல்பபெட்டை பிரஸ் பண்ணுங்க. O என்ற ஆல்பபெட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் டூலுக்கு மாறிடும். இங்க பாத்தீங்களா, அது ஹைலைட் ஆகுது. இப்போ உங்க கர்சரை இந்த இடத்துல எங்கேயாவது வச்சுட்டு கிளிக் செஞ்சு நீங்க இப்படி இழுக்கும்போது பாருங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, தெரியுதா? இப்போ சரியான லைன்ல வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இங்க கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா போதும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓபன் பிராக்கெட் சென்ட் டு பேக் என்ற மெத்தடை பயன்படுத்துறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓபன் பிராக்கெட் பிரஸ் பண்ணுங்க, சென்ட் டு பேக்ல அது ஸ்டோர் ஆகும். இப்போ ஜூம் அவுட் செய்யலாம். இப்போ இதனுடைய சைஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கால், அதே மாதிரி இந்த காலினுடைய அப்பர் போர்ஷனை செஞ்சிட்டோம். அது காலுக்கு தகுந்த மாதிரியான கிரேடியன்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக இந்த விங்ஸை நம்ம செய்ய போறோம். இந்த விங்ஸை செய்யறதுக்கு நமக்கு தேவையானது முதலாவது ஒரு லேயர். ஸோ F7 கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா லேயர் வரும். லேயருக்கு லேயர்ல இந்த கடைசியா டாப்ல இருக்க லேயரை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ லேயர் கொடுங்க. கிரியேட் நியூ லேயர்ல இதுக்கும் ரீநேம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து விங்ஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டு ஓகே பட்டனை பிரஸ் பண்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற விங்ஸ் எல்லாமே இந்த லேயர்ல தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துரும். பாத்தீங்களா, நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, இப்போ இந்த லேயர் க்ளோஸ் பண்ணிக்குவோம். விங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா எலிப்ஸ் டூல் எடுங்க. எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எலிப்ஸை உருவாக்குங்க. உருவாக்கிட்டு இதனுடைய கலரும் இந்த பாடி கலர் தான். அதனால ஐ டிராப்பர் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்போ பாத்தீங்களா கரெக்டா அந்த கலர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு அந்த பொசிஷனை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஓகே, இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த எலிப்ஸ் டூலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். ஓகே ஃபைன். ஓகே, இப்படி இருக்கட்டும். இந்த எலிப்ஸ் டூலை இந்த மாதிரி ஷேப்புக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு புது ஆப்ஷன். ஓகே, இது என்ன செய்ய போறோம்னா, விங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் என்ற மெனு கிளிக் பண்ணுங்க. எஃபெக்ட் மெனுவில் வார்ப் என்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, WARP. இந்த வார்ப் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஆர்க் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வார்ப் ஆப்ஷன்ஸ் விண்டோ ஓபன் ஆகும். வார்ப் ஆப்ஷன் விண்டோல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டைலையும் நீங்க கிளிக் செஞ்சுட்டு இந்த வேல்யூஸ்லயும் அதை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்க கிளிக் செஞ்சுட்டு இங்க காணப்படுகிற ஆர்ச் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரிவியூ ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விடுங்க. இங்க பாத்தீங்களா வந்துருச்சா? ஸோ பெண்ட் வந்து நீங்க நெகட்டிவ்ல கொடுக்கலாம் பாத்தீங்களா, அதனாலதான் -57% காமிக்குது. இதே வந்து பாசிட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா இது மேல இருந்து கீழே இப்படி வரும். பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஸோ மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். கம்மியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அந்த பெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ -57 இருக்கட்டும், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேணா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ -60 அப்படின்னு வச்சுக்கலாம். -60ல வச்சுட்டேன். இதனுடைய ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகல் பொசிஷனை நீங்க மூவ் செஞ்சீங்கன்னா தெரியும். பாருங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெர்டிகல். ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூ வச்சுட்டு ஓகே பட்டனை பிரஸ் பண்றேன். ரொம்ப சிம்பிளா எவ்வளவு வேகமா அழகா ஒரு விங்ஸை அப்படி பெண்ட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த விங்ஸுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம ஏற்கனவே பாடிக்கு அந்த ஆப்ஷன் செஞ்சிருக்கோம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எஃபெக்ட்ஸ் மெனுக்குள்ள நம்ம டிஸ்டார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள இதுல பயன்படுத்துகிற இந்த ஆப்ஷன்ஸ், அதே போல இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது இங்க பாருங்க, இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஷேப் தெரியுதா? இது வந்து பழைய ஒரிஜினல் ஷேப், மாடிஃபை பண்ண ஷேப் தான் கலர்ல நமக்கு இங்க ஹைலைட் ஆகுது. ஆனா இந்த செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல தான் இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம இதுல செய்ய போற ஒர்க் எல்லாமே இந்த டிஃபால்ட் அந்த ஷேப் இருக்கிற வரைக்கும் அது சரியாவே வராது. அதனால தான் ஆப்ஜெக்ட் என்ற மெனுவை கிளிக் செஞ்சு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துடணும். இந்த எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது இந்த செலெக்ஷன் ரிமூவ் ஆகி இந்த ஷேப் தான் ஒரு கஸ்டம் ஷேப்பா மாறிடும். பாருங்க, இப்ப இந்த ஷேப் செலக்ட் ஆகவே மாட்டேங்குது, அதனுடைய பழைய தோற்றம் தான் செலக்ட் ஆகுது, அதாவது இந்த எலிப்ஸ். இப்ப என்ன செய்ய போறோம், செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ல எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ். இங்க பாத்தீங்களா, இப்ப பாருங்க அந்த எலிப்ஸ் காணாம போயிருக்கும். இப்போ இந்த ஷேப் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ வந்து கஸ்டம் ஷேப் ஆயிடுச்சு. இதுல இப்ப எந்த சேஞ்சஸ் செஞ்சாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அளவுல கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டு இதை இங்கே நகர்த்தி வச்சுக்குவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இங்க முதலாவது ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, சரிதா? ஸோ விங்ஸ்னுடைய ஒரு போர்ஷனை நம்ம செஞ்சிருக்கோம், ஒரு பகுதி, அதாவது டாப் விங் மட்டும் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ கீழே இருக்கிற இந்த 3 விங்கும் நமக்கு தேவை. இப்போ இந்த விங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் டூலை பயன்படுத்துங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, ரொட்டேட் டூலை பயன்படுத்தி இந்த சென்டர் பாயிண்ட் தெரியுதா, அதாவது ரொட்டேஷனுடைய சென்டர் பாயிண்ட், இதை இந்த ஓரத்தில் எப்படி கிளிக் பண்ணுங்க. ஓரத்தில் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்க கர்சரை இந்த பகுதியில் எங்கேயாவது வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் செஞ்சு அப்படியே மேலே டிராக் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குதோ அங்கிருந்து தான் ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்க, தெரியுதா? ஸோ சென்டர் பாயிண்ட் நம்ம நகர்த்தி இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ அதனால அங்கிருந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ கொஞ்சம் இந்த அளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ண மாதிரி வைக்கலாம். ஓகே, ஃபைன். இதனுடைய சைஸை கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும். ஓகே, போதும். இப்போ நமக்கு விங்ஸை இந்த மாதிரி செய்யணும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். மீண்டுமாக என்ன செய்ய போறோம்னா, எஃபெக்ட் மெனுவை கிளிக் செய்ய போறோம். எஃபெக்ட் மெனுவில் கிளிக் செஞ்சுட்டு டிஸ்டார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ல டிரான்ஸ்ஃபார்ம் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் என்ற இந்த விண்டோ வந்துருச்சு இல்லையா, இதுல ஸ்கேல், மூவ், ரொட்டேட் 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனையும் சேர்ந்து ஒன்னா இந்த விண்டோல கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஹாரிசான்டல் ஸ்கேல், வெர்டிகல் ஸ்கேல், அதே போல மூவ்ல ஹாரிசான்டல், வெர்டிகல், அப்புறம் ரொட்டேஷன் ஆங்கிள். நமக்கு தேவையானது 3 ஷேப், அதாவது 3 விங்ஸ் நமக்கு தேவை. அதனால நம்பர் ஆஃப் காப்பீஸ் என்ற இடத்துல இங்க 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட 1 இருக்கு. ஸோ இன்னும் 2 இருந்தா போதும். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் 2 அப்படின்னு டைப் பண்றேன். அப்போ டோட்டலா நமக்கு 3 விங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரைட் எண்ட், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரைட் எண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ப்ரிவியூ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து மூவ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துறோம். இப்போ மூவ்ல வெர்டிகல்ல பாருங்க, நம்ம ஸ்லைடரை இப்படி டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு போகும்போது மைனஸ்ல மேல அப்படி போகுது. அதே மாதிரி ரைட் டைரக்ஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா கீழே வரும். இப்ப கரெக்டா வந்திருக்கா? இப்ப 3 விங்ஸ் நமக்கு இருக்கு. இதனுடைய பொசிஷன் மட்டும் இந்த மாதிரி வரணும். அதுக்கு ஆங்கிள் என்ற இந்த இடத்துல ரொட்டேட்டினுடைய அந்த வேல்யூ கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரொட்டேட் டூலினுடைய இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இப்ப பாருங்க, தெரியுதா? அது ரொட்டேட் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ வெர்டிகல்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மாடிஃபை பண்ணுவோம். இப்போ பாத்தீங்களா, இப்போ கிட்டத்தட்ட கரெக்டா வந்திருக்கு. இப்போ அடுத்ததா என்ன செய்யணும் அப்படின்னா, வெர்டிகல் ஸ்கேலிங் இது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கணும். பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்கு, அது சின்னதா இருக்கு, அதோட சின்னதா இருக்கு. அதே மாதிரி இதுவும் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு, அதோட சின்னதா இருக்கு. இப்போ வெர்டிகல்ல சின்னது பண்ணிட்டோம், ஹாரிசான்டல்லையும் சின்னது பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாத்தீங்களா? ஓகே, இப்போ பர்ஃபெக்டா நமக்கு வந்திருக்கு. தேவையான இந்த ரொட்டேஷன் வேல்யூ மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தா போதும். 34 வெர்டிகல் மற்றும் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ பாருங்களேன், பர்ஃபெக்டா கரெக்டா வந்திருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க உட்காந்து ஒவ்வொன்றா பொறுமையா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸை வேகமா செய்வதற்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய டைம் ரொம்ப மிச்சம் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஆப்ஷனை தனித்தனியா பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். இது 3மே ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தான் டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பெர்ஃபெக்டா வந்திருக்கு பாத்தீங்களா? விங்ஸ்னுடைய 3 காப்பி, அதாவது ஒரிஜினல் அதனுடைய 2 காப்பி, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்கேல் பண்ணி ரொட்டேட் செஞ்சு வச்சிருக்கோம். இதே மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஓகே பட்டனை பிரஸ் பண்ணா போதும், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. பாருங்க, பெர்ஃபெக்டா நம்ம இந்த ஷேப்பை உருவாக்கியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்க விங்ஸுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்நேரம் உங்களுக்கு அது என்ன செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்.
எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். இதை காப்பி செஞ்சு பேஸ்ட் பண்ணிட்டா போதும், இதே மாதிரி ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஷன் செய்யணும். அதாவது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே, சரியா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனு, எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ். இது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, எஃபெக்ட்ல நம்ம செய்கிற இந்த டிஸ்டார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரி அப்புறம் வார்ப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட்ல எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் செலெக்ஷனை காமிக்குது. ஏன்னா இது ரெண்டும் வந்து இதனுடைய க்ளோன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா 3 தனித்தனி ஆப்ஜெக்டா வரும். அப்போ திரும்பி நம்ம ரொட்டேட் பண்ணும்போதோ மாடிஃபை பண்ணும்போதோ இதனுடைய பொசிஷனும் அதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸும் மாறாம இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ல கிளிக் செஞ்சு எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸை பிரஸ் பண்றேன். இப்போ பாருங்க 3 ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. இப்போ தைரியமா நம்ம காப்பி செஞ்சு பேஸ்ட் பண்ணலாம். இப்போ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்ததுக்கு அப்புறம் பேஸ்டிங் எங்க ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ அதே இடத்துல பேஸ்ட் ஆனா தான் இந்த பக்கம் நம்ம வைக்கும்போது அதனுடைய பிளேஸ்மெண்ட், அதனுடைய ஆங்கிள், அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி பயன்படுத்துங்க. அப்போ அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த 2 காலுக்கும் செஞ்சு இந்த காலை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதே ஆப்ஷன் தான் பயன்படுத்தலாம். ஓ என்ற ஆல்பபெட்டை பிரஸ் பண்ணுங்க. ஷார்ட்கட்ல ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. ஓ என்ற ஆல்பபெட்டை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரிஃப்ளெக்ட் டூலை எனேபிள் பண்ணிருப்பீங்க. இப்போ ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் செஞ்சு டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷன் இப்படி நகர்த்தினீங்கன்னா போதும். பாருங்க சரியான பொசிஷனுக்கு வந்துடும். வந்தோடனே உங்க மவுஸை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி நகர்த்தி ஷிஃப்ட் கீயோட பிரஸ் பண்ணிட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னா ஒரே லைன்ல கரெக்டா பாருங்க, மேலையும் கீழையும் அந்த அலைன்மெண்ட் பாருங்களேன். இந்த செலெக்ஷன்ல 2 விங்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் விங்ஸ் ரெண்டும் ஒரே ஆங்கிள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம பொசிஷன் பண்ண முடியும். ஸோ தள்ளி வச்சுக்குவோம். வாவ், ஃபென்டாஸ்டிக்கா நம்ம இவ்வளவு தூரம் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையானது வந்து இந்த டெய்ல் பீஸ். இந்த டெய்லுக்கும் இந்த விங்ஸே நமக்கு போதும். அதனால மறுபடியும் லேயர்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ விங்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த 2 விங்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த விங்ஸ் லேயர்ல இருக்கு. இப்போ நியூ லேயரை கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு இவ்வளவு லேயர் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம். பொதுவா இல்லஸ்ட்ரேட்டர்ல இவ்வளவு லேயர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸா தான் இருக்கும். ஆனா உங்க ஒர்க்கை வந்து ப்ராப்பரா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த லேயர்ஸ் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 5th லேயர்ல டபுள் கிளிக் செய்யறேன். டெய்ல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விங்ஸ் லேயருக்கு வந்துருங்க. வந்துட்டு இந்த ஒரு விங்ஸை கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு டெய்ல் லேயரை கிளிக் பண்ணுங்க. டெய்ல் லேயர்ல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் லேயர்ல இருக்கும். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இது எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, ஜூம் அவுட் பண்றேன். பாருங்க எதுவுமே இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப ஒர்க் பண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஏன்னா இது சின்னதாக தான் இருக்கு. கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. கொண்டு வந்து எப்படி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த லெவலில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சரி. நீங்க ஸ்கேலிங்ல இங்க இருக்கிற அதே மாதிரி இந்த சென்டர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 பாயிண்ட்டை வச்சு ஷேர், அப்புறம் ஸ்குவீஸ், ஸ்ட்ரெச் போன்ற எஃபெக்ட்ஸை நீங்க பண்ண முடியும். பாத்தீங்களா, இப்போ நீங்க ஸ்கேல் பண்ணும்போது பாருங்க எந்த மாதிரியான எஃபெக்ட் கிடைக்குதுன்னு. அன்டூ பண்றேன். இப்போ கார்னர்ல இருந்து நம்ம ஸ்கேல் பண்ணும்போது ப்ரொபோர்ஷனேட்டா இந்த மாதிரி ஸ்கேலிங் ஆகும். ஆனா இந்த இடத்துல நம்ம இப்படி ஸ்கேல் பண்ணி இருக்கும்போது பாருங்க இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் இதை ஷேர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ சரியா இருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ரொட்டேட் பண்றேன். அதுக்கு R என்ற ஆல்பபெட்டை பிரஸ் பண்ணுங்க. ரொட்டேட் டூல் எனேபிள் ஆயிடுச்சு. ரொட்டேட், தேவையான ரொட்டேஷனை இப்படி கொடுக்குறோம். ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ பாருங்க எக்ஸாக்டா இதே மாதிரி இருக்கு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மறுபடியும் நமக்கு ப்ராப்ளம். இது என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேயர்ஸை கவனிச்சு பாருங்க. டெய்ல் மேல இருக்கு. ஸோ இது பாடிக்கு கீழே வந்தா தான், பாடி லேயருக்கு கீழே வந்தா தான் டெய்ல் இந்த பாடிக்கு பின்னாடி தெரியும். அதனால டெய்ல் லேயரை கிளிக் செஞ்சு டிராக் பண்ணிட்டு இந்த பாடி லேயருக்கு கீழே கொண்டு வந்து வைங்க. இப்போ பாருங்க பெர்ஃபெக்டா அதுக்கு பின்னாடி போய் செட் ஆயிடுச்சு. ஸோ ஜூம் அவுட் பண்ணுவோம். இவ்வளவு தூரம் ரொம்ப அழகா நேர்த்தியா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ப்ராப்பரா இருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இங்க இருக்கிற இந்த ஃபேஸை மட்டும் செஞ்சுட்டா போதும், நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்பவே நீங்க ஃபைன் டியூனிங்லாம் பண்ணலாம். இப்போ லேயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபைன் டியூனிங் செய்யலாம். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் நேரோவா இருக்கு, கொஞ்சம் ப்ராடா வேணும் அப்படின்னா நீங்க ப்ராட் பண்ணலாம். இந்த 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் ப்ராடா இருக்கு. ஓகே, கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஃபைன். அதே போல இந்த ஷேப். ஓகே ஓகே ஃபைன். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு தேவையான கண்ணு, மூக்கு, அப்புறம் இந்த ஐப்ரோஸ் எல்லாமே செய்யலாம். அதுக்கு மறுபடியும் என்ன பண்றேன்னா, ஒரு புது லேயர். இது வந்து எல்லாத்துக்கும் மேலதான் இருக்கு, அதனால நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃபேஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ ஓகே பட்டன் பிரஸ் பண்றேன். இப்போ ஃபேஸ் லேயர் தயாராயிடுச்சு. இப்போ ஃபேஸ் லேயர்ல இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். முதலாவது ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் டூல்ல இங்க பாருங்க, இப்போ இந்த ஷேப்ஸ் உருவாக்க போறோம். இது அப்புறம் இங்க இருக்கிற எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு ஒரு எலிப்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி உருவாக்குங்க. இப்போ இது வந்து இந்த கண்ணு மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்ணு நமக்கு தயாராயிடுச்சு. ஸோ இன்னொரு எலிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி போடுறேன். ஃபைன். இப்போ கொஞ்சம் ஸ்பேசிங் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு எலிப்ஸ் டூல் இருக்கு, இதை மேலே எப்படி கொண்டு வந்து வச்சுக்குவோம். இதுக்கு இந்த டிஃபால்ட் கலரை எனேபிள் பண்ணுங்க. டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணுங்க. ஃபில்ல கேன்சல் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஷேப்பை நம்ம மாடிஃபை செய்ய போறோம். இந்த ஷேப்பை எப்படி மாடிஃபை செய்யலாம் அப்படின்னா, டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு இங்கே காணப்படுகிற இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சு டெலீட் கீயை பிரஸ் பண்ணுங்க. டெலீட் ஆயிடும். அவ்வளவுதான். பாருங்க, இந்த ஷேப் வந்துருச்சா, தெரியுதா? ஐப்ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ்ல, அதாவது ஸ்ட்ரோக்னுடைய வெயிட்ல 6 பாயிண்ட்ஸ் அல்லது 7 பாயிண்ட்ஸ் எது உங்களுக்கு தேவையா இருக்கோ, உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் கரெக்டா இருக்கோ அந்த சைஸ்ல வச்சிருங்க. இப்போ முதலாவது இந்த கண்ணை கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். ஸோ என்னுடைய சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த கலரை பிக் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ கிரேடியன்ட்ல இதுக்கு வந்து ரேடியல் கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமான எஃபெக்டா இருக்கும். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ தேவையான கிரேடியன்ட் வேண்டாம் அப்படின்னா நமக்கு நார்மல் கலரே கொடுக்கலாம். இப்போ வந்து ஸ்வாட்சஸ்ல வந்து இந்த கலர் கொடுத்துருங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ பெர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இதே வந்து ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு அப்படி டிராக் பண்றேன். இன்னொரு கண் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இன்னொரு கண் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஐப்ரோஸை இங்க கொண்டு வரேன். ஐப்ரோ செலக்ட் பண்ணுங்க. ஐப்ரோ செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வைங்க. இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்குவோம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்குவோம். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ ஐப்ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஐப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஐப்ரோஸ் நல்லா கவனிச்சு பாருங்க, கீழே நல்ல ரவுண்ட் பினிஷ் இருக்கு ரெண்டுக்குமே. ஆனா நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஐப்ரோஸ்ல இந்த ரவுண்ட் பினிஷிங் இல்ல, ஷார்ப்பா முடியுது. சரி, இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஐப்ரோஸ் லேயர்ஸ்ல பாத்தீங்களா, இப்ப லேயர்ல நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த லேயர் ஹைலைட் ஆகுது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த லேயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இங்க ஒரு பூட்டு மாதிரி வருது பாருங்க, அப்படின்னா லாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லாக் நீங்க எந்தெந்த லேயருக்கு நீங்க எனேபிள் பண்றீங்களோ அந்த லேயர் எல்லாம் நம்மளால செலக்ட் பண்ணவோ மாடிஃபை செய்யவோ முடியாது, அன்லெஸ் இந்த லாக் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும். அதாவது அன்லாக் செய்யாத வரைக்கும் அதை நம்ம மாடிஃபை பண்ணவோ, அதை நம்ம செலக்ட் பண்ணவோ, நகர்த்தவோ எதுவுமே செய்ய முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா பாடி, டெய்ல், லெக்ஸ் எல்லாத்துக்குமே லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தைரியமா நீங்க அது மீது இப்ப லெக்ஸ், டெய்லு, இந்த பாடி எதுவுமே மூவ் ஆகாது. அதே போல விங்ஸையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா இந்த ஷேப் எதுவுமே டச் பண்ணவே முடியாது. பாத்தீங்களா, பாருங்க, ரொம்ப சுலபமா நம்ம தைரியமா ஒர்க் பண்ணலாம். அதனால எந்த ராங் லேயரும் செலக்ட் ஆகாது, நகர்ந்து போகாது. இந்த லாக் ஆப்ஷனை பயன்படுத்துங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா நான் எப்படி எடிட் பண்றது மறுபடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு இங்க இருக்கிற அதே லாக் ஆப்ஷன் மீது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அன்லாக் ஆயிடும். இப்ப பாருங்களேன், செலக்ட் ஆகும், நகர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ லாக் பண்ணதுக்கு அப்புறம் அதை செலக்ட் பண்ணவோ நகர்த்தவோ முடியாது. பாத்தீங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த லாக்கை டெஃபினட்டா நீங்க பயன்படுத்துங்க. நீங்க இப்போ வேலை செய்யும் போது எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க தைரியமா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணா கரெக்டா செலக்ட் ஆகுது. பாத்தீங்களா? மற்றது எல்லாமே லாக் ஆனதுனாலதான் இப்போ இந்த லேயர் சரியா செலக்ட் ஆகுது. இப்போ இந்த ஐப்ரோ லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
இந்த லேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனல் லிஸ்ட்ல ஸ்ட்ரோக் என்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரோக் ஆப்ஷன்ல இங்க இருக்கிற அதே வெயிட் இங்க இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்ட்ரோக் வெயிட் 7 பாயிண்ட்ஸ், இங்கே 7 பாயிண்ட்ஸ் காமிக்குதா. இதுக்கு கீழே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கார்னர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. கேப் என்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பட் கேப், ரவுண்ட் கேப், அப்புறம் ப்ரொஜெக்டிங் கேப். அதே போல கார்னர்ல மிட்டர் ஜாயிண்ட், ரவுண்ட் ஜாயிண்ட், அதுக்கப்புறம் பெவல் ஜாயிண்ட். இப்போ கேப்பிங்ல நீங்க பட் கேப் எனேபிள் பண்ணலாம். அதே போல ரவுண்ட் கேப் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த ரெண்டுமே கேப்பிங்ல ரவுண்ட் ஆப்ஷன்ல மாறிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதே போல ரொம்ப அழகா இருக்கு. பெர்ஃபெக்டா நம்ம இந்த கீழே ரவுண்ட் கேப்பிங்க மாத்திருக்கோம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொஜெக்டிங் கேப் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே போல கார்னர்ஸ்லயே இந்த மாதிரி கார்னர்ஸையும் நீங்க உங்களுடைய லைன்ஸ் மற்றும் ஷேப்புக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ரவுண்ட் கேப்பை அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்குவோம். லேயர்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணி பாருங்க, சரியா வந்திருக்கு. அப்படியே கிளிக் செஞ்சு ஆல்ட் கீ பயன்படுத்தி இன்னொரு க்ளோன் எடுத்து இங்கே வச்சிடறேன். இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சா சரியாகும். ஓகே, ஃபைன். நம்மகிட்ட இப்போ ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையானதெல்லாம் இந்த பீக் மட்டும் செஞ்சுட்டா போதும். பீக் செய்யறதுக்கு இப்போ பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு இப்பதான் நீங்க பென் டூல்ல இந்த மாதிரி ஷேப்பை வரைய வேண்டியது இருக்கும். இவ்வளவு நேரம் பேசிக் ஷேப்ஸ், டிஃபால்ட்டா அவைலபிளான ஷேப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சிட்டோம். இப்போ பீக் செய்யறதுக்கு தான் பென் டூலை வச்சு இந்த மாதிரி கிளிக் செஞ்சு நீங்க கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நல்ல கவனமா பாருங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாது, ரொம்ப சுலபம் தான். இந்த ஸ்ட்ரோக்கை கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரோக் ரொம்ப ஜாஸ்தியா வருது, அதனால ஸ்ட்ரோக் வேல்யூவை 1 அப்படின்னு வச்சிடலாம், இல்லைன்னா 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ மறுபடியும் இங்கிருந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம். பென் டூல்ல ப்ராப்பரா பார்த்து ஒர்க் பண்ணுங்க. எந்த இடத்துல கர்வ் வேணுமோ அந்த இடத்துல கர்வ் கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த இடத்துல கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சுட்டு இப்படி கொண்டு வந்து இங்க கிளிக் செஞ்சு இங்க கிளிக் செஞ்சு கொஞ்சம் கர்வ் வர மாதிரி வச்சு முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பீக்னுடைய இந்த ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு. வேணா மாடிஃபை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைன், நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ கீழே இருக்க அந்த பீக்கையும் செய்வோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கலர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? இதை கிளிக் செஞ்சுட்டு இதுக்கு நம்ம லெக்ஸுக்கு கொடுத்துருக்க அதே கலர்ஸ் தான் அப்ளை பண்ண போறோம். அதனால ஐ டிராப்பரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மீது கிளிக் பண்ணுங்க. அந்த கலர் அங்கே அப்ளை ஆகும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கிரேடியன்ட் டூலை பயன்படுத்தி இதனுடைய பொசிஷனை மட்டும் மாற்றணும். கொஞ்சம் கலர்ஸை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். சரி, இப்போ கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த எல்லோவை இன்னும் கொஞ்சம் பிரைட் எல்லோவா மாற்றுவோம். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் வேணும்னா கலரை மாடிஃபை பண்ணலாம். இன்னும் பிரைட்டாக வேணும்னா பிரைட்டாக வச்சுக்கோங்க. சரியா இருக்கும். ஃபைன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கீழேயும் பென் டூலை வச்சு தான் வரைய போகிறோம். அதனால இப்போ டிஃபால்ட் கலர்ஸ் வந்துடுவோம். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஷேப்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க தாராளமா 2-3 தடவை ட்ரை பண்ணலாம். மிஸ்டேக் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சுலபமா இந்த ஷேப்ஸ் நீங்க பென் டூல்ல வரைகிற மாதிரி நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. ஓகே, இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் இதே கலர், ஆனா இதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் லேயர் தான், ரெண்டுமே ஒரே லேயர்ல இருக்கு. அதனால கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கும்போது சென்ட் டு பேக் போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா இது கீழே வந்து அது செட் ஆன மாதிரி தெரியும். சரியா இருக்கும். ஓகே, வேணா மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கு. அதையும் வந்து சும்மா ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இப்போ இந்த ஷேப்பை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, பேஸ்ட் இன் பிளேஸ். பேஸ்ட் இன் பிளேஸ்ல இத கொஞ்சம் அப்படியே சின்னது பண்ணுங்க. பாருங்க, சின்னது பண்ணிட்டு ரொட்டேட்ல கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இப்படி வைக்கலாம். ஓகே, இதையும் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு போயிடும். இப்போ மறுபடியும் அதை மேலே கொண்டு வரணும். ஏன்னா இந்த லேயருக்கு மேலே வரணும், அதாவது கீழே இருக்க பீக்குக்கு மேலே வரணும்.
இந்த மேல பீக்குக்கும் கீழே பீக்குக்கும் நடுவுல இது இருக்கும். அதனால சென்ட் டு பேக்கை வந்து ஒரு ஸ்டெப் மேல கொண்டு வரணும். அதுக்கு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், அது மேல வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கலர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாருங்க, டார்க் ரெட் கலர் கொடுங்க. ஓகே, இந்த கலர் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இப்போ வந்து இந்த பீக்குக்கும் சென்டர்ல இது வந்துருச்சு. இது வேணா நீங்க ஸ்கேலிங்ல உங்க செலக்ஷன் டூல் வச்சு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி பாருங்க, தேவையான ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரு அவுட்லைன், அதாவது ஸ்ட்ரோக் கலர் மட்டும் கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இப்போ ஸ்ட்ரோக் கலரை மேல கொண்டு வந்துட்டு டார்க் ப்ரௌனை அப்ளை பண்ணுங்க. அப்ளை ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 4 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 5 பாயிண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா, ஃபேண்டாஸ்டிக்கா நம்ம கம்ப்ளீட்டா ஒரு அழகான டிசைனை உருவாக்கியிருக்கோம். டார்க் ப்ரௌன் கொடுக்கலாம், சரியா இருக்கும். ஸ்ட்ரோக் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா நேர்த்தியா இதே மாதிரி ஒரு அருமையான ட்வீட்டர் பேர்டை உருவாக்கியிருக்கோம். ஓகே ஃபைன், ஓகே அழகா இருக்கு. ஸோ போதும், நம்ம கடைசியா 2 ஒர்க் மட்டும் நம்ம செய்யும். அதாவது கீழே இருக்க ஷேடோஸ் மற்றும் இங்க இருக்கிற இந்த டிசைன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு இதே லேயர்லயே செஞ்சிருவோம். பென் டூல் எடுத்துக்கோங்க, டிஃபால்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒயிட்டை கேன்சல் பண்ணுங்க. இங்கே கிளிக் செஞ்சு இப்படி கிளிக் செய்யுங்க. ஓகே, இந்த ஆங்கர் பாயிண்ட்ல கிளிக் செஞ்சு கொஞ்சம் உள்ள போன மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்க வரைக்கும் வச்சுட்டு ஓகே பாருங்க என்ன அழகா வந்துருச்சு. ஓகே, ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்ப கடைசியா கீழே இருக்க இந்த ஷேடோஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எலிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் டூல் எடுத்துட்டு ஒரு ப்ராப்பர் எலிப்ஸ் போடுங்க. ப்ராப்பர் எலிப்ஸ்ல கிரேடியன்ட் டூல்ல செலக்ட் பண்ணுங்க. இந்த கிரேடியன்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணலாம். கிரேடியன்ட் டூல்ல கலரை பிளாக் மற்றும் இந்த கலரை ஒயிட்டுக்கு மாத்திருங்க. இப்போ இந்த பிளாக் கலர்னுடைய வேல்யூவை இப்போ டபுள் கிளிக் செஞ்சீங்கன்னா இந்த கலர்ஸ்ல வருது இல்லையா, இது கே என்ற பகுதியில், அதாவது கே பிளாக் என்ற வேல்யூவை கம்மியாக்குங்க. இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ டைப்ல கிளிக் செஞ்சு ரேடியல் கிரேடியன்ட் மாத்திருங்க. இப்போ ஒருவேளை ரிவர்ஸ்ல வருது, நம்ம இந்த டைரக்ஷன் மாற்றணும். அதாவது இந்த கிரே இங்க வரணும், இந்த ஒயிட் அங்க போகணும் அப்படின்னா இங்க இருக்கிற ரிவர்ஸ் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாத்தீங்களா பெர்ஃபெக்டா வந்துருச்சு. இந்த ஸ்லைடரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஃபேண்டாஸ்டிக். இப்போ இதுக்கு அவுட்லைனா கேன்சல் பண்ணுவோம். முடிஞ்சிச்சு. இப்போ இதை கிளிக் செஞ்சு பாருங்க, கீழே இருந்து கிளிக் செஞ்சு இப்படி மேலே கொண்டு வாங்க. அவ்வளவுதான், கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கு, அதனால இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். காப்பி பண்ணீங்கன்னா இன்னொரு காப்பி அங்கேயே இருந்துட்டே இருக்கும். F7ல லெக்ஸ் தான் கடைசி லேயர். இப்போ நமக்கு இருக்கிறதுலயே இந்த டிசைன்ல லெக்ஸ் தான் கடைசி லேயர், பாட்டம் லேயர். அதுல கிளிக் செஞ்சு லாக் அன்லாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். இப்போ சென்ட் டு பேக் என்ற ஆப்ஷன்ல இந்த லேயர்ல இருக்க எல்லா ஷேப்புக்கும் கீழே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்களா நம்மளுடைய கம்ப்ளீட் டிசைன். ஒரு ட்விட்டர் பேர்டை ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா, சில ஆப்ஷன்ஸ், அதாவது சில காம்ப்ளிகேட்டட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் பெரும்பாலான நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை வச்சு எவ்வளவு அழகா நேர்த்தியா உருவாக்கியிருக்கோம் பாத்தீங்களா. ஏன் நீங்களும் ட்ரை பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இமேஜஸை இல்லஸ்ட்ரேட்டர்ல உருவாக்கலாம். அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேருக்கு அதே பேர் வச்சிருக்காங்க, இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு. நீங்க எத்தனை இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வேணாலும், ஒரு கார்ட்டூன் ஸ்டைல் ஆகட்டும், ஒரு ரியலிசம் ஆகட்டும், எந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் வேணாலும் நீங்க அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல அதை தாராளமா உருவாக்கலாம். உங்களுக்கு தேவையானது கிரியேட்டிவிட்டி மட்டும்தான். கிரியேட்டிவிட்டிக்கும் நீங்க இந்த மாதிரி டெடிகேட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால செய்ய முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அழகான ட்விட்டர் பேர்டை உருவாக்கியிருக்கோம். லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ட்விட்டர் பேர்டை செய்வதற்கு இவ்வளவு லேயர்ஸ் பயன்படுத்தணும் இல்லையா. இப்ப பாருங்களேன், லெக்ஸ், டெய்ல்ஸ், பாடி, விங்ஸ், ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளவு லேயர்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது ஒவ்வொன்றும் அந்தந்த லேயர்ல வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு லேயர்லயே நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். உதாரணமா இந்த லெக்ஸ் எடுத்துக்கோங்களேன். லெக்ஸ்ல வந்து இந்த 4 ஷேப்பையும் ஒரே லேயர்ல வச்சிருக்கோம். ஸோ இந்த 4 ஷேப்பை இந்த லேயர்ல எப்படி பாக்குறது அப்படின்னா, இங்க இருக்கிற எக்ஸ்பேண்ட் பட்டனை பிரஸ் பண்ணா போதும். பாருங்க, அந்த லேயருக்குள்ள என்னென்ன சப் லேயர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். மெயின் லேயர், அதுக்குள்ள இந்த எக்ஸ்பேண்ட் பட்டனை ஓபன் பண்ணீங்கன்னா அதனுடைய சப் லேயர்ஸ் பார்க்க முடியும். பாருங்க, தெரியுதா?
இப்போ இந்த சப் லேயர்ஸ் ஏதாவது ஒன்று எடிட் பண்ணணும், அதை ஒன்று மட்டும் ஆஃப் பண்ணணும்னா கூட இந்த எக்ஸ்பேண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த லேயர் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சப் லேயர்ஸ்க்கு நேராக தெரியுற இந்த விசிபிலிட்டி ஆன் ஆஃப் மூலமா எது தேவையில்லையோ அதை மட்டும் பாருங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ ஒரு லேயர் முழுவதுமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை தேவையில்லாத சப் லேயர்ஸோ அல்லது தேவையில்லாத லேயர்ஸையோ டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற டெலீட் செலெக்ஷன் என்ற இந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணா போதும், அந்த லேயர் முழுசுமாக டெலீட் ஆயிரும். டெலீட் ஆன லேயர்ல உங்க ஆர்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து டெலீட் ஆகும். அதனால இந்த டெலீட் பண்ற ஆப்ஷனை நீங்க நல்ல கவனமா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லேயர் முற்றிலுமா தேவையில்லை அப்படின்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டுமே ஒரு லேயரை நீங்க டெலீட் பண்ணலாம். ஒரு லேயரை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லேயருக்குள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறை இந்த எக்ஸ்பேண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறமா கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெலீட் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த லேயரை முற்றிலுமாக நீங்க டெலீட் பண்ண முடியும். ஸோ லேயர்ஸ்னுடைய ஆப்ஷன்ஸை பார்த்தோம். ஒரு முழு ப்ராஜெக்டை முழு இல்லஸ்ட்ரேஷன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸை பார்க்கலாம்.